SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடாது பெய்து வரும் கனமழையால் கரும்பாட்டூர், தென் தாமரைக்குளம், அஞ்சுர கிராமம் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீரால் மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கியிருக்கலாம். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். அது பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இன்று அதிகாலை முதலே கனமழையானது தொடர்ந்து தற்போது வரை பெய்து கொண்டு வருகிறது. இதன் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்திலுடைய பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததன் காரணமாக பல்வேறு பகுதிகள் குடியிருப்புகள் மழை வெள்ளத்தால் சூழ்ந்து மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். தற்போது பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய காட்சியானது கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் பேரூராட்சி பகுதியில் அந்த பேரூராட்சி பகுதியை சுற்றியுள்ள புவியூர், முகிலன் குடியிருப்பு, விஜயநகரி, தேரிவிளை, அது பல்வேறு பகுதிகளில் தேங்கி நிற்கக்கூடிய மழை நீர் தான் நம்ம காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் வீடுகளுக்குள் வெள்ளம் போகக்கூடிய வாய்ப்புகள் தற்போது உருவாகிறது. இந்த பகுதியான இந்த தென் தாமரைக்குளம் பகுதியை பொறுத்தவரை மேடான பகுதியாக இருந்தாலும் கூட தொடர்ந்து பெய்து வரும் மழை என்பது மழையின் வேகம் அதிகரிக்க நீரின் உயர்மட்டம் கூடிக்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக குடியிருப்பு பகுதிகள் வெள்ளம் போவதற்கு வாய்ப்புகள் உருவாகியுள்ளது. சாலைகள் எங்கும் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டுள்ளார்கள். இந்த பகுதியில் இதுவரையில் பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையை சேர்ந்த எந்த அதிகாரிகளும் பார்வையிடவில்லை. எங்களுக்கு மழை பெய்யும் போதெல்லாம் இந்த பகுதியில் தண்ணீர் தேங்குவதாகும். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த இரவும் விடிய விடிய மழை பெய்தால் மேலும் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். ராஜேஷ், மழை குறித்து வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க? எப்போது மழை நிற்கும் என்று அந்த தகவல் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? அதாவது நேற்று இரவு பெய்த மழையானது தொடர்ந்து பெய்து கொண்டுதான் இருக்கிறது. சில நேரங்களில் சில கனமழையானது சற்று தூரல் விட்டது சாரல் மழையாக பெய்து வருகிறது. சிறிது நேரம் சாரல் மழையாக இருக்கும் பட்சத்தில் மீண்டும் மழையானது தொடர்ந்து பெய்து வருவதால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். அதே போது வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவு கிட்ட இன்றும் நாளையும் நாளை மறுநாள் 3 நாளுமே மழை என்பது நிச்சயமாக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் வருவாய்த்துறை மற்றும் தீயணைப்பு துறையின் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தொடர்ந்து மழை குறையும் பட்சத்தில் பொதுமக்களுடைய வாழ்வு இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மழையின் வேகம் அதிகரிக்க இன்றும் இனியும் சேதாரம் கூடும் என்பது தெரிவிக்கிறார்கள் அரசு தரப்பில். கன்னியாகுமரியில் எந்தெந்த பகுதிகளில் அதிகப்படியான மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது? குடியிருப்பு பகுதிகளில் அது குறித்து வரீங்க? நிச்சயமாக, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பெய்த மழையின் காரணமாக பார்த்தோம்னா கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொட்டாரம், அகஸ்தீஸ்வரம், அஞ்சு கிராமம், தென் தாமரைக்குளம் போன்ற பகுதியில், அதே போன்று தோவாளை தாலுகா பகுதியில் எடுக்கும் சொல்லுமானால் தோவாளை, ஆரல்வாய்மொழி, பூதப்பாண்டி, ஈசாந்திமங்கலம் போன்ற கடுக்கரை போன்ற பகுதிகளில் வெள்ளமானது சூழ்ந்து வருகிறது. தற்போது வரை மழை விடாத பெய்து வரும் மழையின் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மழையின் வெள்ளம் நீர் வீடுகளில் சூழ்வதும், வயல்வெளிகளுக்குள் புகழ்வதும், அதே மாதிரி ஆறுகள், குளங்கள் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட குளங்கள் இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இருக்குது. பெரும்பாலான குளங்கள் நிரம்பி வழியும் தருவாயில் உள்ளது. அதே போல எந்தெந்த குளங்கள் உடையும் தருவாயில் உள்ளது என்பதை வருவாய்த்துறையினர் கணக்கெடுத்து வருகிறார்கள். அந்தந்த பகுதிகளுக்கும் தீயணைப்பு படையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் பகுதிகளுக்கு சென்று தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அங்க இருக்கக்கூடிய மழை நீர் வடிகால் வழியாக வடிவதற்கு ஏதேனும் மாநகராட்சி சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா? ஆய்வு ஏதேனும் நடைபெற்று வருகிறதா? அது குறித்து தற்போது நாம் பார்ப்பது பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் மாநகராட்சி அல்லாது கன்னியாகுமரி மாவட்டத்தின் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரூரல் ஏரியா, அதாவது பார்த்தீங்கன்னா கிராமப்புற பகுதிகள். இந்த கிராமப்புற பகுதிகளில் கடற்கரை கிராமங்கள் பகுதிகள் பார்த்தோம் என்றால் நீர்கள் தண்ணீர் வடிந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடற்கரை கிராமங்கள் வடிந்து விட வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் கிராமப்புற பகுதிகள், உட்பகுதியில் உள்ள கிராமப்புற பகுதிகளில் தண்ணீர் வடிந்து விடுவதற்கு அந்த குளங்கள், சானல், அதாவது ஆறுகள், சிறு ஓடைகள் மட்டுமே உள்ளது. கடந்த சில வருடங்களாக இந்த மழை பெய்யும் போதெல்லாம் அந்த சானல்கள் சரியாக வரப்பட்டது எனவும், தற்போது சில மாதங்களுக்கு முன்பு கூட அந்த சானல்கள் சரியாக தூர்வாரப்படாத காரணத்தினால் தற்போது மழை வெள்ளமானது அந்த சானல் மற்றும் சிறு ஆறுகளில் கரை புரண்டு ஓடுகிறது. தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் இதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்று நம்ம கணக்கிடப்படுகிறது. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கக்கூடிய பகுதிகளில் மக்களை மீட்டு வேறு ஏதேனும் பகுதிகளில் தங்க வைப்பதற்கு நிவாரண முகாம்கள் ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா?
நிச்சயமா நம்ம காலையிலிருந்து நம்ம பார்க்கும்போது வந்து கன்னியாகுமரி பெருமாள்புரம் அகதிகள் இலங்கை அகதிகள் முகாம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 200 குடியிருப்புகள் இருக்குது. அங்க வந்து தண்ணீர் வந்து சூழ்ந்துள்ள நிலையில் வந்து அங்கிருந்து அந்த பகுதி மக்களை வேறு அதாவது அருகில் உள்ள திருமண மண்டபங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்களை தங்க வைப்பதற்காக வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அதே போன்று எந்தெந்த வீடுகள் வந்து மிகுந்த பாதிப்படைந்து இருக்கிறது, அதே மாதிரி பழைய கட்டிடங்கள் இங்கெல்லாம் வந்து உடையும் தருவாயில் இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கணக்கெடுத்துட்டு அதன் மூலம் வந்து என்னென்ன மீட்பு பணிகளை செய்யலாம் என்பது மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவின் பேரில் வந்து இந்த பணிகள் வந்து நடந்துதான் இருக்கு. விரிவான விவரங்களை தந்தமைக்கு நன்றி ராஜேஷ். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.